நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி, இந்த சேனலுக்கு கீழே, இந்த காணொலிக்கு கீழே இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அது கைரேகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூறி, இன்றைக்கு செல்வம் வரும் வழிகள், பணம் வரும் வழிகள் 24வது பகுதியில் விபரீதமான ராஜயோகங்களை தரக்கூடிய விதி ரேகையின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். விதி, இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ பணம் வரும் வழிகள், அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்வம் 24, அதான் தலைப்பு. இதுல விபரீதமான அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே ஒரு சில குறிகள் இருக்கும்போது அது அதிர்ஷ்டமாக மாறும். அப்ப விதி ரேகைங்கிறது நம்மளுடைய தலையெழுத்தை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய வாழ்க்கை நிலையை சொல்லக்கூடியது விதி ரேகை. அந்த விதி ரேகையின் விபரீதமான ராஜயோகம் எவ்வாறு இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். விதி ரேகைங்கிறது சனிமேடு, அதாவது நீளமா இருக்குல்ல, பாம்பு விரல்கிறோம்ல, இதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. சனிமேட்டுக்கு இது கங்கணமேடு. கங்கண ரேகையிலிருந்து கரெக்டா நேரா சனிமேட்டுக்கு வரதான் விதி ரேகை. இதுதான் இதனுடைய வழி, இதனுடைய பாதை. இது இப்படித்தான் செல்ல வேண்டும். இது விதி ரேகையினுடைய அமைப்பு. அந்த விதி ரேகை ஒரு சில நேரங்களில் விபரீதமாக வேறு விதத்தில் ஆரம்பிக்கிறது. சந்திரமேட்லேருந்து ஆரம்பிக்கும், அது ஒரு விபரீத ராஜயோகம். சுக்கிரமேட்லேருந்து ஆரம்பிக்கும், அது ஒரு விபரீத ராஜயோகம். முடியும் போது குருமேட்ல, இது இருதய ரேகை வைக்க நேரம் வரும், அது குருமேட்ல போய் முடியும், அது ஒரு விபரீத ராஜயோகம். சூரிய மேட்ல போய் முடியும், அது ஒரு விபரீத ராஜயோகம். இப்ப இந்த விபரீத ராஜயோகங்களை பத்தி பார்க்க போகிறோம். இந்த முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விதி ரேகை அமைந்தால் வாழ்வில் எவ்வாறெல்லாம் இருக்க போகிறீர்கள், எவ்வாறெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். முதல்ல விதினா என்னன்னு சொல்லிடுவோம். விதி என்பது நாம் முன்னோர்கள் செய்த செயல், நாம் செய்த செயல், செய்ய போகின்ற செயல், நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே குறிக்கக்கூடியதான் விதி ரேகை. அதாவது தலையெழுத்துன்னு சொல்றோம், விதின்னு சொல்றோம். அவருடைய நிலைமையை இப்படித்தான் இவர் வாழ வேண்டும் என்பதை டிசைன் பண்றது இந்த விதி ரேகை தான். இந்த விதி ரேகை தான் விபரீதமான, ஒரு சில நேரங்களில் விபரீதமான ராஜயோகங்களை கொடுக்கக்கூடியது. விதியை மாற்றுவது கடினம், முயற்சி மட்டுமே செய்ய முடியும். ஒரு சின்னூண்டு ஒரு உதாரணம், ஒரு காணொலியை நான் பார்த்தேன். அவர் மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்தார், ஜோதிடம் தெரிந்தவர். அவர் ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது சரியில்லாம யாரோ ஒரு ஜோதிடர் பார்த்து அந்த திருமணம் முறிஞ்சு போச்சு, ஏதோ பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு சொல்றார். அந்த ஜோதிடர் மடையன் என்று கூறுகிறார். விதியின் பிடியில் சிக்கி இருக்கிறார் அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். விதியை மாற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம். முயற்சி செய்தால் கொஞ்சம் மாற்ற முடியும். ஒரு ஜோதிடருடைய கடமை என்ன, ஒரு ரோடு போகுது, அந்த ரோட்ல ஒரு இடத்துல பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தை பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறதான் அவருடைய செயல்கள். ஆனா விதியின் செயல்கள் அந்த பள்ளத்துல போய் கவனம்னு இருக்குன்னா ஓரமா கொஞ்சம் ஒதுக்கிக்கலாம். ஆக்சிடென்ட் ஆகணும்னு விதி இருந்தேன், நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சிடென்ட் நடந்தது, ஆமா சார் இந்த மாதிரி விதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கணிதம் தான், ஒரு கணிப்பு தான் ஒழிய அதை மாற்ற மட்டுமே முயற்சி செய்ய முடியுமே ஒழிய விதியை மாற்றுவது இறைவனால் மட்டுமே முடியும் என்று கூறி, இப்ப விதி ரேகையில் விபரீத ராஜயோகங்களை பத்தி பார்க்க போறோம். இப்ப விதி ரேகை இந்த கங்கணமேட்ல இருந்து ஆரம்பிச்சு சனிமேட்ல போய் முடியறதான் விதி ரேகை. இந்த விதி ரேகை இப்படி முடியல சார், இப்ப இங்க இது வரைக்கும் வருது, அதாவது இந்த இருதய ரேகை வரைக்கும் நேரம் வருது. கங்கணமேட்ல இருந்து இப்படி நேரம் இங்க வந்தோன்னா வளைஞ்சி இப்படி சூரிய மேட்டுக்கு போயிடுது சார். இந்த மாதிரி விதி ரேகை அமைப்பு இருந்தால் விபரீதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. அரச கிரகம் சூரியன்,
வேலை அரசாங்க வேலையாக இருக்கும், அரசியல் வேலையாக இருக்கும், விபரீதமாக எம்எல்ஏ எம்பி சிஎம் வரைக்கும் கூட போகலாம். இதுதான் விபரீதமான ராஜயோகம் சொல்லுவோம். இந்த மாதிரி ரேகை ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய பணம் படைத்தவராக, வியாபாரத்தில் மிக பெரும் பணம் செல்வந்தராக ஆவதற்கு திடீரென்று, அதாவது எந்த வயதில் இது நடக்கும், இந்த விபரீத ராஜயோகம் எந்த வயதில் நடக்கும்னா, நம்ம ஆயுள் ரேகை, அதாவது ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில், உத்தி ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில், இருதய ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில், எந்த வயதில் நடக்க வேண்டுமோ அந்த வயதில் மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும். அந்த வயதை கணக்கு பண்ணும். இப்போ இருதய ரேகையில ஒரு வயது இருக்கு, உத்தி ரேகைக்கு ஒரு வயது இருக்கு, ஆயுள் ரேகைக்கு ஒரு வயது இருக்கு, விதி ரேகைக்கும் ஒரு வயது இருக்கு. அந்த மேலெழும்பக்கூடிய கிளை ரேகை வரும்போது இந்த அதிர்ஷ்டமான விதி ரேகை விபரீதமாக ராஜயோகத்தை கொடுக்கும். ராஜயோகம்னா அரசியல்ல மிகப்பெரிய பதவி கிடைக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகி அந்த பிசினஸ் மூலமா கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரலாம். எதிர்பாராமல் நன்மை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது இந்த விபரீத ராஜயோகங்களை குறிக்கக்கூடியது. சரிங்க சார், இது இந்த பக்கம் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா ஒரு நல்ல வியாபாரத்தின் மூலமாகவோ அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரி துறையில நீங்க வாழ்வில் வெற்றி பெறுவது, பல கோடி ரூபாய் வருமானம் வரதான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பக்கம் போல சார், இந்த விதி ரேகையாகப்பட்டது நேரம் இப்படி வளைஞ்சி குருமேட்டுக்கு போயிருக்கு சார். இப்படி குருமேட்டுக்கு போகுது. அப்ப குருமேட்டுக்கு போகும்போது அதுவும் மிகச்சிறந்த அமைப்பு. இப்ப விதி ரேகை சனிமேட்டுக்கு போகணும். அந்த சனிமேட்டுக்கு போகாமல் விபரீதமாக மாற்று வழியில், மாற்று பாதையில் குருமேட்டுக்கு செல்கிறது. அப்ப குருமேடு என்பது ஒரு சந்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேடு, தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேடு, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேடு. அந்த மேட்டோட பலனாக, அதாவது இப்ப இவர் இந்த பக்கம் இந்த ரேகை பக்கம் போச்சுன்னா வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம் சென்று வியாபாரம் மூலமாக, வணிகம் மூலமாக, ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக ஒரு நிறைய பொருளை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஜாதி விட்டு ஜாதி மாறி திருமணம் செய்வது, மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்வது, அந்த திருமணத்தின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவது, இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலமாக நல்ல அன்பான ஒரு நல்ல மனைவி கிடைப்பதற்கு அமைப்பு உண்டு. அதாவது மொழி மதம் கடந்து ஒரு நல்ல மனைவி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. பிசினஸ்ல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக கோடிக்கணக்கான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் இவருக்கு நன்மை நடைபெறும், நல்லது நடைபெற்று மதம் விட்டு மதம் மாறி, இனம் விட்டு இனம் மாறி நல்ல ஒரு போக்கு, அதாவது வெளிநாடு சென்று வெளியூர் சென்று பிசினஸ்ல நல்ல ஒரு வருமானம், வெற்றி அடைவதற்கு வருமானத்தில், அதாவது வியாபாரத்தில் வெற்றி லாபம் அந்த மாதிரி கிடைச்சி புகழ் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். சந்தான விருத்தியோடு இந்த விதி ரேகை நல்லா இருந்ததுனாலே சனிமேட்டுக்கு போச்சுனாவே குழந்தைகள் கண்டிப்பாக உண்டு, புத்திர சந்தானம் உண்டு. சூரிய வீட்டுக்கு போனாலும் ஆண் குழந்தை உண்டு, சனி வீட்டுக்கு போனாலும் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உண்டு. அதாவது சூரிய வீட்டுக்கு போனால் அரண்மனை போன்ற ஒரு பெரிய விரிந்த வீடு, ஒரு ராஜபோகமாக எல்லாம் கிடைத்து சிறப்பாக வாழ்வார். குருமேட்டுக்கு சென்றால் அதைவிட இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு வருமானத்தோடு, நல்ல ஒரு மனைவி மக்களோடு நல்ல நீண்ட வாழ்வு. அதாவது இப்ப சனிமேட்டுக்கு போனா நீண்ட, அதாவது அவருடைய ஆயுள் நீட்டிக்கும். ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான், வேலையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான், லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆக மொத்தம் இந்த விதி ரேகை தான் நம்மளுடைய வாழ்க்கையை டிசைனிங் பண்ற அத்தாரிட்டி. அந்த விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு வருமானம் வரும். அப்பொழுதுதான் வருமானம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு விதி ரேகை இல்லை சார் அப்படின்னா அவர்கள் அடுத்தவரை நம்பி வேலை கிடைக்காது, வருமானம் இருக்காது, அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதை சாப்பிட்றது, இல்லைன்னா மனைவி சம்பாதிச்சதை சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கிறது. அந்த குடும்பம் நடத்துறதுக்கே கஷ்டப்படுவாங்கன்னா ஒரு சில பேர் நல்லா வசதியாக இருப்பாங்க, அவங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க, அதை எடுத்து இவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். விதி ரேகை இல்லை என்றால் அவர்களுக்கு பண கஷ்டம் ஏற்படும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை குருமேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் நல்ல அமைப்புன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த விதி ரேகை இங்க பாருங்க, இது வரைக்கும் தான் சார் வருது.
இப்ப இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடுது. இந்த விதி ரேகை கீழே இருந்து கங்கணமேட்ல இருந்து விதி ரேகை வரது புத்தி ரேகையோட நின்று போகுது. அப்படின்னா என்ன நடக்கும்? அவருக்கு 25-30 வயசுல ஒரு ஆக்சிடென்ட் நிகழும். ஆக்சிடென்ட் நிகழ்ந்து வருமானம் தடைப்படும். அந்த வயசுல அவர் வேலைக்கு போக மாட்டாரு. இருக்கிறத வச்சு இல்ல முன்னோரோட சொத்தை வச்சு தான் குடும்பம் நடத்தி ஆகணும். இதுக்கு மேல வேற ரேகை, இந்த ரேகை பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சுதுன்னா வருமானம் வரும். இல்லைன்னா இதோட நின்று போச்சுன்னா வருமானம் நின்று போச்சு. சப்போஸ் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு விதி ரேகை இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போகுது சார். அப்ப அந்த 10 வருஷம் கழிச்சு அவருக்கு வருமானம், ஒரு வேலையை இன்னொரு வேலையை ஆரம்பிச்சு இன்னொரு தொழிலை ஆரம்பிச்சு வருமானம் வரணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த விதிப்படி தான் எல்லாமே நடக்கும். நம்ம விதியை மாற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முயற்சி மட்டுமே செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது இறைவனுடைய நீதி. இது கிரகங்கள் ஆள்கிறது மனிதனை என்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சப்போஸ் இந்த விதி ரேகை வந்து நேரம் இப்ப நம்ம முடியிற இடத்த பார்த்துட்டோம். விபரீத ராஜயோகம் முடியிற இடத்த பார்த்துட்டோம். இப்ப சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி ஒரு விதி ரேகை இப்படி போகுது சார். சந்திரமேட்ல இருந்து இப்படி விதி ரேகை, சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை இப்படி போகுது. அப்படிங்கும் போது இது ஒரு விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் என்ன செய்யும்? முதல்ல முடியறத குருமேட்ல முடியறது, சூரியமேட்ல முடியறத பார்த்தா விபரீத ராஜயோகம். சந்திரமேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போச்சுன்னா இதுவும் ஒரு விபரீத ராஜயோகம். மனைவியால் வருமானம், மனைவியால் இவர் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி சொத்து சுகம் கொண்டுட்டு வந்து அவர்தான் மனைவி வந்த பிறகுதான் இவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம், பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் அதுவா நடக்கும். மனைவி தான் இவரை கை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஊன்றுகோலாக இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்வார். இதுதான் விபரீத ராஜயோகம். மனைவி வந்த அப்புறம் ஒரு சில பேர் மனைவி வந்தாங்க அப்பதான் நான் வாழ்க்கையில பொண்ணுக்கு வந்தேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கை ரேகையில இருக்கும். இந்த விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இல்ல சார், சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கல, இது சுக்கிரமேட்ல இருந்து இப்படி ஆரம்பிச்சு இப்படி போகுது சார். சுக்கிரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போகும்பொழுது உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் உதவி செய்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. இல்ல ஒரு வேலையில போய் சேருவீங்க. ஒரு நல்ல வருமானம் வரும். இதுவும் ஒரு விபரீத ராஜயோகம். அதாவது விபரீதம்னா என்னன்னா, ஒரு வழி இருக்கு. இந்த வழியில போறதான் அது ஒரு ரூட்டு, பஸ் ரூட்டு. இது குறுக்கு வழியில பூந்து அப்படி போறது சீக்கிரமா போயிடலாம், நிறைய முன்னேற்றம் வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். மாற்று பாதையில், மாற்று வழியில் விதி ரேகை செல்வதுதான் விபரீத ராஜயோகம். அது ஒரு சில நேரங்களில் கெடுதலை கொடுக்கும், ஒரு சில நேரங்களில் நன்மையை கொடுக்கும். இப்ப நம்ம நல்லதை மட்டும் பார்ப்போம். இப்ப சுக்கிரமேட்ல இருந்து போச்சுன்னா உங்களுடைய உறவினர்கள் மூலமாக, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவி செஞ்சு வாழ்க்கையில டாப் லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரமேட்ல இருந்து போனா மனைவி மூலமாக நல்ல வருமானம் வரது, டாப் லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமேட்டுக்கு போச்சுன்னா அதாவது மனைவி மூலமாக எதிர்ப்பாளினம் ஊர் விட்டு ஊர், வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வியாபாரத்தின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. அதன் மூலமாக பல கோடி ரூபாய் வருமானம் வந்து வாழ்வில் வெற்றி பெறுவது, உலக புகழ் அடைவதற்கு வாய்ப்புண்டு. சந்திரமேட்ல இருந்து ஒரு விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து போச்சுனாலும் ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. மனைவி வந்த பிறகு வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு. இது வந்து சூரியன் கங்கண ரேகையிலிருந்து நேராக சூரியமேட்ல போய் முடியுது சார். அப்பொழுது அவர் அரண்மனை போன்ற ஒரு பெரிய வீட்டில் ஒரு நல்ல சந்தோஷமாக சகல சௌபாகியங்களோடு சிறப்பாக வாழ்வதற்கு விதி இருக்கிறது. இது விபரீதமான ராஜயோகம். ஒரு அரசாங்கம், அரசியல், இந்த மாதிரி பிசினஸ்ல ஏதாவது ஒண்ணுல வாழ்க்கையில டாப் பொசிஷன்ல இருப்பாரு. நல்ல பண சம்பாதிக்கோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை நேர இப்படி சனிமேட்டிலேயே வந்து முடிஞ்சதுனால மிகச்சிறந்த அமைப்பு. இப்படி வர விதி ரேகை இப்படி நேரா வந்து சனிமேட்ல இருந்து கங்கணமேட்ல இருந்து நேரா சனிமேட்டுக்கு போச்சுனாலே மிகச்சிறந்த அமைப்புன்னு தான் சொல்லணும். சனிமேட்டுக்கு போகுது சார். வெட்டு, தீவு, துண்டு இது விடுபட்டு இருக்கிறது இந்த மாதிரி இல்லாம வெட்டுன்னா இப்படி வந்து ஒரு விதி ரேகை வருது சார். இந்த விதி ரேகை இப்படி வர்றது வெட்டு. இந்த வெட்டு இருந்ததுன்னா இந்த வயதில் உங்களுக்கு வருமானம் பாதிக்கப்படும், அதாவது வேலையில தொந்தரவு ஏற்படும். இந்த விதி ரேகை இப்படி ஒண்ணு வருது, இதுக்கு மேல இப்படி ஒண்ணு ஆரம்பிக்குது. அப்ப இந்த வயசுல கணக்கு, அந்த வயசில் தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், வருமானம் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கையில விதி ரேகையில ஒரு தீவு இருக்கு சார்.
இந்த மாதிரி தீவு வரும்போது இந்த வயதில் உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி விதி ரேகை தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும், எங்க முடியுதுன்னு பார்க்கணும். வாழ்க்கையில என்னென்ன நல்லது நடக்க போகுது, என்னென்ன தீயது நடக்க போகுது, எந்த நேரத்துல எந்த வயதில் அப்படின்னு நம்ம முடிவு செய்யக்கூடியது நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய முன்னோர்களுடைய இரத்த வழி செயல்கள். அதுதான் விதி. நம்மளுடைய கர்மம். இதை செய்யறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். 10ஆம் இடம் ஜாதகத்துல 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் முடிவு செய்யக்கூடியது விதியின் அமைப்பு. சனி பகவான் தான் விதிக்கு சொந்தக்காரர். அந்த 10ஆம் இடம் என்ன, நீங்க தொழில் செய்ய வேண்டும், இவ்வளவுதான் வருமானம் வர வேண்டும் என்பது விதி. அந்த விதியின் அடிப்படையில் நம் கையில் காணப்படுவது விதி ரேகை. அந்த ரேகை எங்கு ஆரம்பிக்கிறது, எங்கு முடிகிறது என்பதை பார்ப்பதுதான். அதாவது மாற்றுப்பாதையில் சென்றால், மாற்று இடம் முடிந்தால் விபரீதமான ராஜயோகம் நடந்து நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.